ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாமா ஹல்லேலூயா. எந்த புஸ்தகத்தில் இருக்கும்? பைபிளில் இருக்கும்னு சொல்லாதீங்க. பைபிளில் தான் இருக்க முடியும், வேற எங்கே போகிறது? எந்த புஸ்தகத்தில் இருக்கும்? மத்தேயு 8வது அதிகாரம். வெரி குட். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு இருங்க, அதை சொல்கிறதுக்கு முன்னாடி போன செய்தியோட தலைப்பு என்னது? போன வாரம் செய்தி இல்லை, போன தடவை நான் கொடுத்த செய்தியோட தலைப்பு. ஓகே, கொஞ்சம் பேர் கரெக்டாக சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட, எல்லாரும் சொல்லலாமா? இப்படிப்பட்ட, கொஞ்சம் சத்தமாக சொல்லலாமே, ஆண்கள் சைடில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட விசுவாசம். இன்றைய செய்தியின் தலைப்பு இவ்வளோதான் விசுவாசமா? இல்லை, சிரிக்கிறத பார்த்தா உண்மையான செய்தி தலைப்பு அதுதான். இவ்வளோதான் விசுவாசமா? மத்தேயு 8வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்பட்டத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். மார்க் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். 35வது வசனத்திலிருந்து இதே சம்பவம் அங்கேயும் நம்ம வாசிக்கிறோம், அதையும் வாசிச்சிடலாம். மார்க் 4வது அதிகாரம் 35வது வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இதே போதும். மார்க் 4வது அதிகாரத்தை 1வது வசனத்தை வாசிப்போம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். போதும். இப்போ இந்த செய்தியோட தலைப்பு நான் சொன்னபடி இவ்வளவுதான் விசுவாசமா? இந்த இடத்த பார்க்கிறோம். இந்த பேசேஜை படிக்கும் போது 35வது வசனத்திலேருந்து நம்ம வாசிக்கும் போது ஒரு காரியம் தெரியுது. இயேசு அந்த இடத்துல என்ன பண்றாரு? ஒரு படகுல இருக்கிறார். ஏன் படகுல இருக்கிறாருன்னா, அந்த 4வது அதிகாரம் 1வது வசனத்துல நம்ம ஏன் அவர் படகுல ஏறினான்னு தெரியுது. ஏன்னா அவர் எங்க போனாலும் அவர் பின்னாடி என்ன பண்றாங்க? திரளான ஜனங்கள் என்ன பண்றாங்க? அவர் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. இயேசு எங்க போனாலும் அவர் பின்னாடி என்ன பண்றாங்க? திரளான ஜனங்கள் வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவர் போன இடத்துலலாம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. ஆமென். எங்கெல்லாம் போனாரோ இயேசு, அந்த இடத்துல என்ன நடந்துச்சு? அற்புதங்கள் நடந்துச்சு, வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க, எல்லா காரியங்களும் நடந்து கொண்டே இருந்தது. அதனால பின்னாடி யார் வந்துட்டா? ஒரு பெரிய கும்பல் என்ன பண்ணிடுச்சு? இயேசு பின்னாடி வந்துச்சு. இது முன்னாடி பின்னாடிலாம் வாசிங்கன்னா தெரியும். அவர் போய் உட்கார்ந்தாருன்னா கூட்டம் வந்துடும். அவர் சாப்பிட உட்கார்ந்தாருன்னா கூட்டம் வந்துடும். அவர் எங்கேயாவது தனியாக போகணும்னு நினைச்சாருன்னா அவர் பின்னாடி கூட்டம் வந்துடும். பயங்கர கூட்டம் எங்கே போனாலும். இப்போ கடல் கரைக்கு வராரு. கடல் கரையில் என்ன ஆயிடுச்சு? ஃபுல்லாக கூட்டம் வந்துருச்சு. கூட்டம் வந்தோடனே என்ன பண்ணாரு? கடல் கரையில் நின்று பேச முடியலன்னொடனே அவர் என்ன பண்ணாரு? ஒரு கப்பலில் ஏறி, கொஞ்சம் பின்னாடி இழுத்துக்கோ, அப்போ நான் என்ன பண்ணுறேன், கப்பல்ல இருந்து கூட்டத்திட்ட பேசுகிறேன் அப்படின்னு என்ன பண்ணார்? கப்பலில் ஏறிட்டார். கப்பலில் ஏறினோடனே ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணுறாரு. அதை நம்ம இன்னொரு செய்தியில் அதை பார்ப்போம். பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். 35வது வசனத்தில் எப்படி சொல்றது? அன்று சாயங்காலத்திலேயே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இயேசு ஒரே ஒரு வேலையை சீஷர்கள்ட்ட கொடுக்குறாரு. என்ன வேலை கொடுக்குறாரு? ஒரு வேலை சீஷர்கள்ட்ட கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? அக்கறைக்கு போவோம் வாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன பண்ணுங்க? அக்கறைக்கு என்ன கூட்டிட்டு போங்க. ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான். என்னது இன்ஸ்ட்ரக்ஷன்? இங்க இருக்கிறேன்னா, இந்த கரையில் இருக்கிறேன்னா அந்த கரைக்கு போகணும், அவ்வளவுதான்.
ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்தாரு. இயேசு வேற எந்த ஒரு டீட்டெயிலுமே அதில் கொடுக்கவே இல்லை. இயேசு சில நேரங்களில் நம்மகிட்ட சொல்லும் போது ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னார்னா, இந்த ஊருக்கு போ அப்படின்னா அவ்வளோதான் சொல்லுவார். அந்த ஊரில் போய் என்ன பண்ணணும், யாரை பார்க்கணும், என்ன பேசணும், எதுவுமே இயேசு சொல்ல மாட்டார். நிறைய நேரங்களில் இயேசு போன்னு சொல்லுவார். நம்ம போயிட்டு அங்கே போயிட்டு முழிச்சிட்டு இருப்போம். என்னடா பண்ணுறது, இங்கே வர சொல்லிட்டாரு, நம்ம பாட்டு வந்துட்டேன், என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் முழிப்போம். இயேசு ஈஸியாக சொல்லிட்டார். என்ன சொன்னார்? அக்கறைக்கு போவோம், என்னை கூட்டு போங்க, அவ்வளோதான். கூட்டிட்டு போவோம்னு சொன்னது ஒரே சிங்கிள் இன்ஃபர்மேஷன். எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்கு இங்கிலீஷும் சேர்த்து நான் சொல்லி தரேன். சிங்கிள் இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். சிங்கிள் லைன் தான், வேற எதுவுமே கொடுக்கல. அக்கறைக்கு போவோம், அவ்வளோதான். மோசேவை பார்த்து சொன்னார், நீ போய் என்ன பண்ணு, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துலேருந்து கூட்டிட்டு வா, அவ்வளோதான் சொன்னார். மோசேட்ட நீ போ, இந்த வார்த்தையெல்லாம் பேசு, இதான் நடக்கும். 10 தடவை என்ன பண்ணுவான் பார்வோன், என்ன 10 தடவை என்ன பண்ணுவான், உங்களை அனுப்ப மாட்டான். திருப்பி நான் என்ன பண்ணுவேன், 10 தடவை அவனுக்கு என்ன பண்ணுவேன், உள்ள எல்லா கஷ்டங்களை கொண்டு வருவேன். இதெல்லாம் எதுவுமே சொல்லவே இல்லை. சில நேரங்களில் ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லும் போது பெரிய டீட்டெயிலாம் சொல்ல மாட்டார். ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவார். அந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படிடுமா இல்லையான்னு பார்ப்பார். ஆமேன். நான் கொஞ்சம் ஆமேன் சொல்லவும் சொல்லி தரணும்னு நினைக்கிறேன். ஆமேன். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்றதை இயேசு பார்ப்பார். ஆமேன், ஆமேன். ஒரே ஒரு டெஸ்டினேஷன் தான், நான் இங்கே இருக்கிறேன், என்னை கொண்டு போய் அந்த கரையில் விடு, அவ்வளோதான். வேற எந்த டீட்டெயிலுமே கொடுக்கவே இல்லை. கொடுக்காம அவர் என்ன சொன்னார், வாங்க அந்த கரைக்கு போவோம். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள், வேறே படவர்களும் அவருடைய கூட இருந்தது. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு, இதை நல்லா கவனிங்க, எல்லாரும் வரல, கப்பல்ல எல்லாரும் வரல. நிறைய பேர் அந்த என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல இருந்து இயேசுவோடைய வசனத்தை கேட்டாங்க, அற்புதங்களை பார்த்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா கப்பல்ல யார் மட்டும்தான் இருந்தா, சீஷர்கள் மட்டும்தான் கப்பல்ல இருந்தாங்க. எல்லாரும் கப்பல்ல ஏற முடியாது, ஏற மாட்டாங்க, ஏற முடியாது இல்லை, ஏற மாட்டாங்க எல்லாரும். ஏன்னா இயேசு என்ன செய்கிறாருன்னு பார்க்க வந்தாங்களோ ஒழிய, இயேசு அவங்களோட சொந்த ரட்சகர் ஆவார்னு எதிர்பார்த்து என்ன பண்ணல, வரல. இயேசுட்டேருந்து ஏதாவது ஒரு நன்மையை வாங்கணும், கிளம்பி போயிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் என்ன பண்ணாங்க, கூட்டம் வராங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்தணும்னா 12,000 பேர் வந்திருந்தாங்கன்னா அதில் ரட்சிக்கப்படுறது பாத்தீங்கன்னா ஒழுங்கா அதுக்கப்புறம் சபைக்கு வருதுன்னு பார்த்தா 200 பேர் இருக்கிறதே கஷ்டம். ஆமேன். ஏன்னா என்னது, வரவங்க எல்லாம் எதுக்காக வராங்க, எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும், எனக்கு ஏதாவது என்ன பண்ணும், என் கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும், எனக்கு ஏதாவது கிடைக்கும். இயேசுவோட கரத்தை தேடி வரவங்களால இயேசுக்காக நிலைத்து நிற்க முடியாது. அவருடைய இருதயத்தை தேடி வரவங்களால தான் இயேசுக்காக நிலைத்து நிற்க முடியும். ஆமேன். சீஷர்களால் மட்டும்தான் நிலைத்து நிற்க முடிந்ததுனால சீஷர்கள் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, படகுல இருந்தாங்க, வேற யாரும் வரல. இயேசு இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அனுப்பி விட்டுட்டார். ஏன்னா அவங்களால தாங்க முடியாதுன்னு தெரியும் அவருக்கு. அவங்க வரப்போற கஷ்டத்தை என்ன பண்ண மாட்டாங்க, தாங்க மாட்டாங்கன்னு தெரியும். இயேசு என்ன பண்ணிட்டாரு, மக்களை எல்லாரையும் அனுப்பி விட்டுட்டார். இப்போ நம்ம இப்படியும் பார்க்கலாம், சில நேரங்களில் ஒரு கஷ்டம் இருப்போம், நம்ம ஒரு கஷ்டத்தில் மாட்டிகிட்டு இருப்போம். நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா, எப்படியாவது அந்த கரையை தாண்டி அந்த பக்கம் போயிடணும், இந்த கஷ்டத்தை தாண்டி நான் என்ன பண்ணிடணும், அந்த கரையில் போய் அடைஞ்சிடணும், அவ்வளோதான் எனக்கு வேணும், எனக்கு வேற எதுவுமே என்ன பண்ணலாம் வேண்டாம். நிறைய பேர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தோன்னே, அப்பா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிடணும், என்ன விட்டுட்டா போதும், நான் தப்பிச்சு அந்த பக்கம் என்ன பண்ணிட்டேன், போயிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி தான் அந்த சீஷர்களும் ஏறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரையிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, இயேசுவை நம்பி படகுல ஏறிட்டாங்க. இப்போ அந்த 36வது வசனத்தை கண்டுபிடிப்போம். அவர் படகுலே இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள், வேற படகுகளும் அவரோடு கூட இருந்தது. இயேசு படகுல ஏற்றான்னு தெரிஞ்சோடனே கூடையும் என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் மற்ற சின்ன சின்ன படகும் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. ஆனால் வேதத்தில் வேற எந்த இடத்துலையுமே அந்த சின்ன படகுகளுக்கு என்ன ஆச்சுன்னு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணல, பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எந்த நியூஸுமே இல்லை. இயேசு போறாரு, நானும் பின்னாடியே வரேன்னு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, கிளம்பியிருப்பாங்க. அவங்க வந்து படகு, அந்த படகு இயேசு கூடயே, இயேசு போன படகு கூடயே வந்துருந்துச்சுன்னா புயல் நிற்கும் போது அந்த படகுகளுக்கும் என்ன நின்று இருக்கும், புயல் நின்று இருக்கும். ஆனால் அதை பற்றி எதுவுமே எழுதலை. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். இயேசு சரி அந்த பக்கம் போறாரு, நம்ம போவேணாம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, பின்னாடி போயிட்டாங்க. இவங்களும் யாரு தான், அந்த திரளான ஜனங்களில் உள்ள கூட்டத்தில் உள்ளவங்க தான் இவங்களும். கொஞ்ச நேரம் இயேசு பின்னாடி வந்தாங்க, வந்தோடனே போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது பைபிள் வேதத்தில் எழுதில்லை, போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்கள பற்றி எதுவுமே இல்லை. அடுத்த வசனத்துக்கு போகலாம். 37வது வசனம்.
அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதான அலைகள் அதன் மேல் மோதிற்று. இயேசு கூப்பிட்டார்ல, அந்த பக்கம் வா போலான்ட்டு. புயல் வருதுன்னு சொல்லணும்ல. இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? புயல் வரப்போகுதுன்னு தெரியும். கூப்பிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம்ல. வரும்போதே என்ன பண்ணுப்பா, கொஞ்சம் என்ன பண்ணு, ஒரு 4-5 பெல்ட் எடுத்துக்கோ, போட்டில் இறுக்கி ஒன்று கட்டிக்கோ. ஏன்னா என்ன பண்ண போகுது, புயல் வரப்போகுதுன்னு இயேசு சொல்லலாம்ல. இயேசு சொல்ல மாட்டார். ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்ன பண்ணுவார், அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பார். சிங்கிள் இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பார். உங்களோட விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் என்ன பண்ணுவார், ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பார். இயேசுக்கு நல்லா தெரியும் என்ன வரப்போகுதுன்னு. புயல் வரப்போகுது, கஷ்டம் வரப்போகுது, கப்பல் ஃபுல்லாக தண்ணி ஆக போகுதுன்னு எல்லாமே இயேசுக்கு தெரியும். அதை அனுமதிச்சதவே யாரு தான்? இயேசு தான் அனுமதிச்சார். எல்லாரும் சொல்லுங்களேன் ஒரு தடவை, யார் அனுமதிச்சா? இயேசு தான் அனுமதிச்சார். உங்கள் வாழ்க்கையில் புயல் அடிக்குதா, அது யார் தான் அனுமதிச்சது? இயேசு தான் அனுமதிச்சார், வேற யாரும் இல்லை. இயேசு தான் கொடுத்தார். ஏன்னா நான் முதல்ல ஆரம்பித்தபடி சீஷர்கள் வேற, ஃபாலோவர்ஸ் வேற. சீஷர்கள்ன்றது வேற, வேடிக்கை பார்க்குறவங்கன்றவங்க வேற. வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு ட்ரைனிங் தேவையில்ல, சீஷர்களுக்கு ட்ரைனிங் தேவை. ஆமென். வேடிக்கை பார்க்குறவங்க பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் தேவை. ஒரு ஆர்மியில் இருக்கணும்னா, ஒரு யுத்தத்துக்கு போகணும்னா அவங்களுக்கு ட்ரைனிங் தேவை. ட்ரைனிங் இல்லாமல் உங்களை கொண்டு போய் ஆர்மியில் நிறுத்தினா என்ன ஆகும்? எவனா சொல்கிறானோ அவனுக்கு நேராக ஓடுவீங்க நீங்களாம். அதுதான் ஆர்மிக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். என்னன்னா, எவனா சுடுறானா தெரிச்சு ஓட தான் நம்மளுக்கு தெரியுமா ஒழிய, அவனை சுடுறவனை திருப்பி தாக்கணுன்றது நார்மலான மக்களுக்கு தெரியாது. நம்ம மும்பையில் அந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சு, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். துப்பாக்கி சூடு நடக்கும்போது அது நார்மல் மக்களாக இருந்ததுனால தான் அவங்களால என்ன பண்ண முடியல, அவனுக்கு எதிர்த்து என்ன பண்ண முடியல, அவன் சுடுறவனை எதிர்த்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல. எல்லாரும் சத்தத்தை கேட்டோன்னா ஓட ஆரம்பிச்சாங்க. ஓடுனதுலேயே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த புல்லட்டில் அடி வாங்கி நிறைய பேர் மறித்து போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ட்ரைனிங் இல்லை. அதே அவங்க ஆர்மி மக்களாக இருந்திருந்தாங்கன்னா அவன் அன்னைக்கு எவ்வளோ நேரம் உயிரோடு இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அதே ஆர்மி மக்களாக இருந்தாங்கன்னா ஒரு கன் ஷாட்லேயே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டக்குன்னு டிஃபென்சிவ் பொசிஷனுக்கு வந்திருப்பாங்க. டிஃபென்சிவ் பொசிஷன்னா எங்கேருந்து குண்டு வந்துச்சு, எங்கேருந்து சத்தம் வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு நேராக எல்லாம் திரும்பி என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்க மேலே அடிப்படாதத்தக்கதால ரெடியாகி என்ன பண்ணுவாங்க, அவனை திருப்பி சுடுறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ரெடியாக இருந்திருப்பாங்க. ட்ரைனிங் இல்லாததுனால மக்கள் என்ன பண்ணாங்க, பயந்து தெரிச்சு ஓடினாங்க. ஓடினதுலேயே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, மரித்து போனாங்க. நீங்கள் டிசைபிளாக இருக்கணும்னா, ஒரு சீஷனாக இருக்கணும்னா உங்களுக்கு ட்ரைனிங் தேவை. எனக்கு ட்ரைனிங் தேவை. சொல்லுங்க, எனக்கு ட்ரைனிங் தேவை. ஏன்னா உங்களை அக்கறைக்கு ஆண்டவர் கூட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஏன்னா உங்களை ஏதோ ஒரு வேலைக்காக என்ன பண்ணுறாரு, இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாருன்னா உங்களுக்கு ட்ரைனிங் கண்டிப்பாக தேவை. ஆமேன், ஆமேன். அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாரு, கழட்டி விட்டார். இவங்கெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த ட்ரைனிங்கில் நிற்க மாட்டாங்க. அவங்களால என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாதுன்னு அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, வேடிக்கை பார்த்த கும்பலெல்லாம் விரட்டி விட்டுட்டு இவங்களை மட்டும் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது நம்ம வாசிக்கிறோம், படவு நிரம்பத்தக்கதான அலைகள் அதன் மேல் மோதிச்சு. பயங்கரமான புயல் வந்துருச்சு. பயங்கரமான புயல்னா நம்மளுக்கு இங்கே ரெட் அலர்ட்னு ஒரு சொட்டு மழை பெய்யாமல் இருக்கு, அந்த மாதிரி இல்லை. ரெட் அலர்ட்னு 2 நாள் சொன்னாங்க. நானும் வெளியில் எட்டி பார்த்தோன்னு ஒரு சொட்டு மழை இல்லை. அடுத்த நாள் பார்த்தா நல்லா வெயில் அடிக்கணும், பார்த்தா ஊற்றுன்னு ஊற்றுது மழை. அந்த மாதிரி இல்லை, புயல் அடிச்சிச்சு பாருங்க. புயல் கப்பலே என்ன பண்ணுது, கப்பல் வந்து தப்பிக்கும்ன்றது அவனுக்கு நம்பிக்கையே இல்லை. இத்தனைக்கும் எல்லாரும் யாரு, மீனவர்களே என்ன பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. மீனவர்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன பண்ண மாட்டாங்க, கடலை பார்த்து பயப்படுற ஆட்கள் கிடையாது. நம்மள மாதிரி பயப்படுற ஆட்கள் அவங்க கிடையாது. அவங்களுக்கு தெரியும் புயல் அடித்தாலும் என்ன பண்ணும், ஒரு இடத்துக்குள்ளே நின்றுடும், நம்ம என்ன பண்ணலாம், தப்பிச்சலான்டா. அப்புறம் இவங்களே யோசிக்கிறாங்க, என்ன பண்ண முடியாது, இந்த புயலில் தப்பிக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த டைமில் என்ன இருக்குது, ஓரளவுக்கு டெக்னாலஜி இருக்குது. உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் புயல் நின்றுடும், 15 நிமிஷத்தில் நின்றுடும், இந்த இடத்த தாண்டிட்டா புயல் நின்றுடும். இப்போ என்ன பண்ணலாம், டெக்னாலஜியில் கண்டுபிடிச்சலாம். அப்போ உள்ள டெக்னாலஜியில் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. கப்பல் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்குன்னு கூட அவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, தெரியாது. இங்கேருந்து அப்படி போகிறாங்கன்னா கப்பல் என்ன பண்ணும், புயலில் அடித்து சுற்றி இந்த பக்கமாக காட்டிகிட்டு இருக்கும். அவங்களுக்கு எந்த பக்கம் போகிறோன்னு என்ன பண்ணாது, தெரியாது. பயங்கர பிரச்சனை, சாதாரண பிரச்சனை இல்லை. இது என்னது, பயங்கர பிரச்சனை. இது ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும்.
நம்மளால புயலை சரி பண்ண முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, நம்மளால புயலை சரி பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு புயல் அடித்தோடனே நம்ம முதல்ல என்ன பண்ணுறதுன்னா, இந்த புயலை எப்படியாவது நான் சரி பண்ணிடுவேன். இதுவும் ஆண்கள், இது வந்து ஃபேமிலி கவுன்சிலிங் மாதிரி ஆகிருப்போகுது. ஆண்களோட மூளை எப்படி வேலை செய்யும்னா, நான் அதை படித்ததுனால சொல்கிறேன், எனக்கு நான் எக்ஸ்பர்ட் மாதிரி பேசுகிறேன், இதை நான் படித்ததுனால சொல்கிறேன். ஆண்களோட மூளை எப்படி வேலை செய்யணும்னா, ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு இம்மீடியட்டாக ஏதோ ஒரு தீர்வு என்ன பண்ணணும், பார்க்கணும். அதுதான் அவங்களோட மூளை. அவங்களோட மூளை அப்படி தான் வேலை செய்யும். அவங்க வேறு யாரோ சொல்கிறேன், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கடன் வந்துருச்சுன்னா உடனே அந்த கடனை எதாவது பண்ணு பார்க்குறது, வீட்டை சுற்றி பார்க்குறது, எதையாவது விற்கலாமா, நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி எதையாவது கிடைக்குதா, என்ன பண்ணலாம், விற்று இந்த கடனை என்ன பண்ணணும், அடைச்சி முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். நம்மளோட மூளை என்ன பண்ணும், அப்படி தான் வேலை செய்யும். அதே பெண்கள் ஆனால் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, 50,000 கடன், 1/2 மணி நேரம் உட்காந்து அழுவாங்க. அந்த கடன் 50,000 இவங்க அழுதுக்கப்புறம் மாற போகிறதும் இல்லை. ஆனால் 1/2 மணி நேரம் அழுதுட்டு அந்த கடனை மறந்துட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு டென்ஷன் ஆகும். அழுகுறதுக்கு முன்னாடி அதே 50,000 தான் கடன் இருந்துச்சு, அழுதுக்கு அப்புறமும் அதே 50,000 கடன் இருக்கு. ரொம்ப பிரச்சனை வந்தோன்னே என்ன பண்ணுறது, இப்போ ஒரு 1/2 மணி நேரம் அழுதுட்டு வருது. நம்மளுக்கு அழுவே வராது. நம்ம என்ன யோசிப்போம், 50,000மா பார்ப்போம், அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறது. இந்த ஷூவை பார்த்து, ஷூ ஒரு 2,500 ரூபாய்க்கு போகும். இப்படியே தான் ஆண்களோட மூளை என்ன பண்ணும், வேலை செய்யும். பெண்களோட மூளை என்ன பண்ணும், கொஞ்ச நேரம் அழுதுட்டு கடனை பற்றி மறந்துட்டு அவங்க பாட்டு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனால் நம்மளோட நார்மலான டெண்டன்சி எப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அந்த பிரச்சனையை எப்படியாவது என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ணணும், அதை சரி பண்ணணும். நம்மளால் ஆவிக்குரிய பிரச்சனைகளை, புயல்களை நம்மளால் சரி பண்ண முடியாது. அதை ஆண்டவர் தான் அனுமதிச்சார். அதுவாக அடித்து ஓயும். அது வரைக்கும் நம்ம எதுவும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. யாரும் ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. ஆமேன், ஆமேன். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணிடுவேன்ட்டு உள்ளே பூந்து அந்த பிரச்சனை இத்தனோண்டா இருக்கும், அதை இவ்வளோ பெருசாக ஆக்கிடுவாங்க. ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு சின்ன பிரச்சனையை தான் கொடுத்தேன், நீ என்ன பண்ணிட்ட, உன் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் எதையோ வளரி யார் யாரையோ திட்டி இப்போ என்ன ஆயிடுச்சு, அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நம்ம பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, ஃபிக்ஸ் பண்ணவும் முடியாது. ரெண்டாவது காரியம், நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில பேர் என்ன தான் பண்ணுவாங்க, பிரச்சனை வந்தோன்னே இது யாருக்கும் தெரியக்கூடாது, நான் அப்படியே அடக்கி வச்சிருவேன். புயல் அடக்க முடியுமா, காற்றை அடக்க முடியுமா, முடியாது. நான் ஃபஸ்ட்டு பாயிண்டோட சேர்த்து தான் சொல்கிறேன். இது நம்மளால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணவும் கூடாது. மூன்றாவது ஒரு காரியம், முக்கியமான காரியம், நல்லா கவனிச்சுக்கோங்க, புயல் எப்பயுமே நின்றுடும். புயல் ஒரு நாள் நிற்க தான் செய்யும். வருஷக்கணக்காக அடிக்கிற புயல்லாம் இது வரைக்கும் உலகத்தில் வந்ததே இல்லை. எந்த புயலாக இருந்தாலுமே அதுக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்குது. ஒரு 3 நாளைக்கு அடிக்குதா புயலே, 4ஆவது நாள் அமைதி உண்டாகும். எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் அது ஒரு நாளைக்கு என்ன பண்ணும், முடிவுக்கு வரும். ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் முடிவுக்கு வரும். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் புயல் முடிவுக்கு வரும். யார் விசுவாசத்தோடு சொல்ல மாதிரி தெரியலையே. உங்கள் புயல் முடிவுக்கு வரும். எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் அதற்கு ஒரு முடிவு உண்டு. ஆமேன். எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும், எத்தனை வீட்டை அடிச்சுட்டு போனாலும் சரி, அந்த புயலுக்கு முடிவு உண்டு. ஆமேன், ஆமேன். 38வது வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இதுதான் பெரிய பிரச்சனை. நம்ம உருண்டு பரண்டு இருப்போம், அவர் தலைக்காணி வச்சு தூங்கிட்டு இருக்காரு. சும்மா படுத்திருந்தா கூட ஓரளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஒத்துருக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இருக்கு, தண்ணியில் போய் தலைக்காணி வச்சு படுப்பாங்களா? இது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இது எனக்கு, இது நான் காலைல யோசிச்சு பார்க்கும்போது, நேற்று யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு தெரியுது, ஏசு தூங்கலங்க. ஏசு தூங்குற மாதிரி நடிக்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என்ன பண்ணிருக்கு வேதம்? அவர் தூங்கினாலுமே, அவர் சரீரம் தூங்கினாலுமே அவருக்கு நல்லா தெரியுது என்ன நடக்கும்னு. என்ன பண்ணுவோம், அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவர் 100% மனுஷன், 100% ஏன்னா அவர் தேவனாக இருந்தார். அவர் சரீரம் தூங்கி இருக்கலாம், ஆனால் அவருக்கு நல்லா தெரியும் என்ன நடக்குதுன்னு. கப்பலுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுன்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். புயல் அடிக்குதுன்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா அந்த புயலை வர வச்சதே யார் தான்? அவர் தான். இப்போ நான் படுத்துட்டு இருக்கேன், இவனுங்களாம் செத்துட்டு இருக்காங்கன்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரியும். உங்கள் வீட்டில் அடிக்கிற புயல் இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்.
அவர் ஏன் அமைதியாக இருக்கார்? இதுதான் கேள்வி இல்லை? எல்லாரும் கேட்குற கேள்வி அதுதான். இப்படி உருண்டு பரண்டுட்டு இருக்கிற உங்களுக்கு தூக்கம் கேட்குதா? அப்போ எங்கள் வீட்டில் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் பெரிய சண்டையே அதுதான். அவள் உருண்டு பரண்டு வேலை செஞ்சுட்டு இருப்பா, நான் போய் படுத்தேன்னா நல்லா கொரட்டை விட்டு தூங்குவேன். டென்ஷன் ஆகிட்டு வருவா, இது இவ்வளோ வேலை இருக்குது உங்களுக்கு தூக்கம் வருதா? இயேசுவே தூங்கிட்டு தான் இருந்தார். நான் என்ன பண்ணுறது? சில நேரத்தில் இயேசு மாதிரி தூங்குற மாதிரியே நடிப்பேன். அவள் கண்டுபிடிச்சிருவா, உதவுழும். அதுக்கப்புறமா இயேசு பாட்டுக்கு தூங்குறார். ஏன் தூங்குறார்? இது நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. அவர் ஏன் தூங்குற மாதிரி இருக்கிறார்? அவர் ஏன் தூங்குறார்? நான் அதுக்கான பதிலும் உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்போது, இயேசுவே உங்களுக்கு காது இல்லையா? என் பிரச்சனையை உங்களால் பார்க்க முடியலையா? இந்த நேரத்தில் தான் தூங்குவீங்களா? இந்த நேரத்தில் தான் உங்களுக்கு தூக்கம் வருமா? நம்ம கேட்குற கேள்வி அதுதானே. இதில் இன்னொரு ஒரு சூப்பரான காரியம் என்னன்னா, ஓடி வந்து 38வது வசனத்தில் அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இது யார் தெரியுமா பண்ணியிருப்பா? எனக்கு இந்த முந்திரி கொட்டைன்னு ஒருத்தர், இந்த 12 பேரில் முந்திரி கொட்டை யார்? பேதுரு. அவனாக தான் இருக்கும் கண்டிப்பாக. நேராக போய், இயேசுவே நாங்களாம் செத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன ஒன்றுமே தெரியலையா? உங்களுக்கு கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா? கண்டிப்பாக அவராக தான் இருக்கும். போய் எழுப்பி விட்டு அவர் கேட்குற கேள்வி, இந்த கேள்வியை நல்லா கவனிங்க. நாங்கள் மடிந்து போகிறோமே உமக்கு கவலை இல்லையா? இதை நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு எந்த கப்பலில் தான் இருக்காரு? அதே கப்பலில் தான் இருக்கிறார். இப்போ இவங்க மடிஞ்சு போனாங்கன்னா இயேசு முடிஞ்சு போகிற மாட்டாரா? இப்போ இந்த கப்பல் முழுங்குனுச்சுன்னா இயேசு மட்டும் மேலே மதக்கிட்டு இருப்பாரா? இதுக்கப்புறம் தான் இயேசு தண்ணி மேலே நடக்கிறாரு. இப்போ நடக்கல, இதுக்கப்புறம் தான் நடப்பார். இயேசு தண்ணி மேலே நடக்கிறாரு, இவங்க முன்னாடியே பார்த்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓடி வந்து எல்லாம் இவர் மேலே ஏறி உட்காந்துருப்பாங்க. இவர் உள்ளே போக மாட்டார்ப்பா அப்படின்ட்டு. இதெல்லாம் அப்புறம் தான் நடக்குது. இயேசு தண்ணி மேலே நடப்பாருன்னு உங்களுக்கு என்ன பண்ணாது? தெரியாது. இயேசு என்ன பண்ணாரு? நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க வரேன்னு என்ன பண்ணியிருக்கிறாரு? முன்னாடி பிரசங்கம் பண்றாரு. நித்திய ஜீவனை கொடுக்க வந்த ஒரு மனுஷன் மரித்து போவாரா? சொல்லுங்க, மரித்து போவாரா? ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்குறேன், ஆனால் நாளைக்கு நான் சாவ போறேன் அப்படி சொன்னா யாரா நம்புவீங்களா? முதல்ல என்ன பண்ணு, உனக்கு நித்திய ஜீவனை கொடு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலாம், எனக்கு கொடுக்கலாம். ஆனால் அது இயேசு என்ன சொல்றாரு? நான் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தேன். எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. எல்லா பிரசங்கங்களும் என்ன பண்ணுது? எல்லா பிரசங்கங்களும் கேட்டாங்க. ஒரு 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 புயல் வந்தோடனே இது வரைக்கும் கேட்ட எல்லா வசனத்தையும் மறந்துட்டாங்க. எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்க, தெரியும். இதுதான் உண்மையான காரியம். நம்ம ஒரு பிரச்சனை வந்தோடனே இருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை எல்லாத்தையும் நம்ம மறந்துடுவோம். ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் தூங்க மாட்டாருன்னு தெரியும். ஆனாலும் நம்ம கேட்கறது, இயேசுவே தூங்கிட்டு இருக்கீங்களா? ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனை தான் பெருசா தெரியுது. இயேசு தூங்குறாருன்றது பிரச்சனை இல்லை. நம்மளோட பிரச்சனை தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இயேசுவை பார்த்து கேட்குறான், நாங்க மடிந்து போகுது உங்களுக்கு கவலை இல்லையா? இப்ப பாருங்க, பிசாசு எவ்வளவு தூரம் அவனுடைய மனதை மாத்திருக்கான்னா, இயேசு இரக்கம் உள்ளவர், அவர் நீடிய பொறுமை உள்ளவர், சாந்தம் உள்ளவர் எல்லாம் நம்ம என்ன பண்றோம்? வேதத்துல வாசிக்கிறோம். இப்போ அவன் வந்து கேட்குற கேள்வி, நாங்க சாவறோமே உங்களுக்கு கவலை இல்லையா? அப்படின்னா இயேசுவோட கேரக்டரே அவன் என்ன பண்றான்? கேள்வி கேட்கறான். இயேசு மாறாதவர், நேற்று மீண்டும் என்று என்ன பண்ணது? மாறாத தேவன். அவர் மாற மாட்டார். அவர் உங்க மேல இரக்கம் உள்ளவராக இருந்தாரா? இரக்கம் உள்ளவராக தான் இருப்பார். இவன் வந்து கேட்கறான், உங்களுக்கு இரக்கமே இல்லையா, நாங்க சாவறோமே. இயேசு யோசிச்சிருப்பார், இவ்வளோ நாளாக இந்த பயல்களுக்கு பிரசங்கம் பண்ணது வேஸ்ட்டு. ஏன்னா இவங்க மண்டைக்குள்ளே என்ன பண்ணல, ஒன்றுமே போல. சில நேரங்களில் நம்மளுக்கு ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் நீங்கள் என்ன தான் தியரி எடுத்தாலும் ஒரு நாள் ப்ராக்டிக்கல் பண்ணால் எல்லாம் என்ன பண்ணிவிடும், நல்லா புரிஞ்சிடும், நல்லா ஞாபகம் இருக்கும். எனக்கு அப்படி தான். எவ்வளோ தான் தியரி படித்தாலும் ஒரு தடவை நான் என் கையால் அதை செஞ்சுட்டேன்னா அதுக்கப்புறம் நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கையில். எந்த ஒரு விஷயமே ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது தான் அது என்ன பண்ணும், நம்மளுக்கு இன்னும் புரியும். எல்லாருக்கும் வண்டி ஓட்ட தெரியும், கார் ஓட்ட தெரியும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வண்டியில் ரைட் சைடில் திருப்பினா என்ன இருக்குது? ஆக்சிலேட்டர் இருக்குது. என்ன இருக்குது? இதையும் இப்படி முழிக்கிறீங்களே. வண்டியோட ரைட் இதை திருப்பினா ஆக்சிலேட்டர் இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்க பிடிச்சா என்ன ஆகும்? பிரேக் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் அது தெரியும்ல. எத்தனை பேருக்கு வண்டி ஓட்ட தெரியும்? எல்லாருக்கும் வண்டியில் இது இருக்குன்னு தெரியும். ஆனால் எல்லாராலையும் வண்டி ஓட்ட முடியுமா?
முடியாது. காரில் என்ன பண்ணலாம், காரில் லெஃப்ட் காலம் மிதிச்சா கிளச் இருக்குது, ரைட்டு காலம் மிதிச்சா பிரேக் இருக்குது, ஆக்சிலேட்டர் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஸ்டீரிங்கை திருப்பினா வண்டி இப்படி திரும்பணும்னு தெரியும். அதை வந்து நான் பேப்பரில் படிச்சுட்டு காரில் போய் ஏறி உட்காந்து இப்போ ஓட்டுறம்பார் காரை அப்படின்னு ஒரு மிதிச்சா என்ன ஆகும்? ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல. உங்களுக்கு தியரி தெரியும், ஆனால் ப்ராக்டிக்கல் தெரியாது. உங்களுக்கு இன் தியரி உங்களுக்கு வேதம் தெரியும், ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வேதம் தெரியாது. அதனால தான் இயேசு இந்த பயலங்களை இழுத்துட்டு வந்து இந்த கப்பலில் உட்கார வச்சிருக்கிறார். ஏன்னா இவன் என்ன பண்ணிட்டான், வசனத்தெல்லாம் கேட்டு தியரி எல்லாம் ஃபுல் 100% 100 மார்க் தியரியில். இப்போ ப்ராக்டிக்கலில் உட்கார வச்சோடனே படித்ததெல்லாம் மறந்துருச்சு. எத்தனை பேருக்கு அப்படி அந்த அந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? என்ன படிச்சிங்களோ எல்லாம் மறந்துருக்கும், எல்லாம் மறந்துருச்சு. இப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், இதுக்காக தான் உன்னை அந்த கப்பலில் உட்கார வச்சிருக்கு, இதுக்காக தான் இந்த புயல் அடிக்குது. ஏன்னா நீ தியரியில் படித்தது மட்டும் பத்தாது, அதை ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும், அதை செய்யணும், அதை நடைமுறை கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் உனக்கு இதோட அற்புதம், இதோட அடையாளங்கள், இதில் உள்ள அதிசயங்கள் உனக்கு புரியும். அதை எப்போ நீ ப்ராக்டிக்கலாக கொண்டு வரியோ அப்போ தான் உனக்கு இந்த வசனமே புரியும். அதனால தான் இயேசு சொல்கிறார், இவங்களை கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுட்டாரு. உட்கார வச்சோடனே புயல் அடிச்சிச்சு. புயல் அடித்தோடனே எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. மறந்தோடனே அடுத்த வசனம் அதான் கேட்குறாரு. கேட்டோன்னே என்ன சொல்கிறாரு, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்குறாங்க. கேட்டு முடிச்ச உடனே அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்ப இயேசு ஏந்திருச்சு என்ன பண்றாரு, அமைதலாய் இரு. அதுக்கு வந்து கிரீக்கில் ஒரு வார்த்தை இருக்கு, சியப்போ ஃபாமேயோ அப்படின்ற ஒரு வார்த்தை, கிரீக் வார்த்தை. அதோட லிட்ரலாக அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா என்ன அர்த்தம்னா ஷட்டப் அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்கும் தெரியுமா ஷட்டப்னா என்னன்னு? வாய மூடுன்னு அர்த்தம். இயேசு என்ன சொன்னார்னா, ஏந்திரிச்சு வாய மூடு அப்படின்னு தான் சொன்னார். சொன்ன உடனே என்னாச்சு, காற்றும் அப்படியே அமைதல் ஆயிடுச்சு. இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஏன்னா இவங்க உள்ளே உட்கார்ந்துருக்காங்க படகுல. இவ்வளோ நாள் ஆண்டவருடைய கரத்தில் அவர் செஞ்ச கிரியைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க. அவர் செஞ்ச அற்புதங்கள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. இப்போ இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் சீஷர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. இவ்வளோ நேரம் எல்லாம் தான் மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை வந்துச்சு. இப்போ தான் முதல் தடவை சீஷர்களுக்கு என்ன பண்ணிருக்கு, பிரச்சனை வந்திருக்கு. இவ்வளோ நாளாக ஆண்டவர் கூட இருந்து செய்கிற காரியங்களை பார்த்தாங்க, கரத்தின் கிரியை தான் பார்த்தாங்க. அவருடைய பிரசன்னத்தில் உள்ள மகிமையை என்ன பண்ணல, பார்க்கல. இதை காட்டுறதுக்கு தான் இயேசு இவங்களை என்ன பண்ணியிருக்காரு, கடலுக்கு நடுவில் கொண்டாந்து வச்சிருக்கிறார். நான் எதுவும் செய்யணும்னு அவசியம் இல்லை, நான் இங்கே இருந்தாலே போதும். ஆமென். இயேசு எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லை, அவருடைய பிரசன்னம் இருந்தாலே போதும். ஏன்னா அவர் பிரசன்னம் இருக்கிறதுனால கப்பல் என்ன போனதில்லை, முழுகி போகிறதில்லை. ஏன்னா இயேசு இருக்கிறார் உள்ள, கப்பல் முருக போகிறது இல்லை. இந்த இடத்துல ஏன் கூட்டு வந்தாருன்னா, நான் இருக்கிற பிரசன்ஸ்க்கே நான் இருக்கிற என்னுடைய சமூகத்துக்கே எவ்வளோ வல்லமை இருக்குன்னு பாரு. இதற்காக தான் என்ன பண்ணுறாரு, நடுவில் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். கூட்டிகிட்டு வந்தோடனே அவர் சொல்கிறாரு, அமைதலாய் இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, எவ்வளோ பெரிய புயலாக இருந்தாலும் அந்த புயல் முடியும் போது ஒரு அமைதல் உண்டாகும். ஆமென், ஆமென். நிறைய பேர் இப்போ நடுவில் இருக்கிறீங்க, புயலுக்கு நடுவில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அமைதல் வருது, புயல் அடங்க போகுது. ஆமென். உங்களுக்கு சீக்கிரமாக விடிவு காலம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி வெயில் அடிக்க போகுது சீக்கிரத்தில். அப்புறமா கேட்பீங்க, ஆண்டவரே கொஞ்சோண்டு மழை கொடுங்க, ரொம்ப வெயில் அடிக்குது. நம்ம பாட்டில் அதான். இப்போ என்ன சொல்கிறாரு, அமைதலாயிருன்னு சொன்னோன்னே எல்லாம் அமைதல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த வசனம், அவர் அவர்களை நோக்கி. போதும். எனக்கு இதை படிக்கும் போது, இதை நான் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது எனக்கு சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரில. ஏன்னா அவர் ஏந்திரிச்சாரு, காற்றையும் கடலையும் பார்த்து அப்படின்ட்டு இப்படி திரும்பினார். யார் இருந்தா, நானா மட்டும் அந்த இருந்திருந்தானா ஓடி போய் போட்டை விட்டு வெளியே தண்ணியில் குச்சிருமே. அவர் சொல்லி என்ன ஆயிடுச்சு, அவ்வளோ பெரிய புயல் என்ன பண்ணிடுச்சு, அடங்கிருச்சு. இப்போ இவர் என்ன பார்த்து என்ன கேட்க போறார்?
நானாக இருந்தனா தெரிச்சு ஓடிருப்பான் அந்த இடத்துல இருந்து. ஐயோ, இந்த மனுஷன்ட்ட நம்மளால என்ன பண்ண முடியாது, பேசி ஜெயிக்க முடியாது. நான் யோசிச்சு பார்க்குறேன், அவர் அப்படி திரும்பி இருப்பார், பேதுரு வாய முடி அப்படின்னு ஆயிருப்பார். ஏன்னா இதுக்கப்புறம் என்ன பண்ண, ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன கத்திட்டு இருந்தார், உங்களுக்கு கவலை இல்லையா, எங்களுக்கு அக்கறை இல்லையா அப்படின்னாரு. இப்போ ஏசு இப்படி திரும்பி பார்த்த உடனே அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுன மாதிரி என்ன இல்லை, வேதத்தில் இல்லை, இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவர் சொல்லி என்ன ஆயிடுச்சு, காற்றும் கடலுமே அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ ஏசு அவங்கள பார்த்து கேட்குறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்களேன், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? சில பேர் இன்னைக்கு காலைல வரும்போதே பயத்தோடு தான் வந்திருக்கீங்க. ஏன் இப்படி பயப்பட்டீங்க, ஏன் இப்படி பயப்படுறீங்க? அடுத்தது சொல்றது, ஏன் உங்கள் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. இதோட டிரான்ஸ்லேஷன், இவ்வளோதான் உங்கள் விசுவாசமா? நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, இவ்வளோதான் உங்கள் விசுவாசமா? ஏன் இயேசு இந்த இடத்துல கோவப்படுகிறாரு, ஏன் இயேசு இந்த இடத்துல இவங்களை பார்த்து இவ்வளோதான் உங்கள் விசுவாசமாக கேட்குறாருன்னா, இந்த புயல் வந்தது இயேசு அற்புதம் செய்கிறதுக்காக இந்த புயல் வரல. நல்லா கவனிங்க, இது இயேசு ஏன் கோவப்படுகிறாருன்னு நம்ம கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சத்தியம் புரியும். இந்த புயல் வந்தது இயேசு அற்புதம் செய்கிறதுக்காக இல்லை. இந்த புயல் வந்தது இந்த சீஷர்கள் அந்த புயல் அடர்த்திருக்கணுன்றதுக்காக வந்துச்சு. இயேசு ஏன் போய் படுத்துக்கிட்டாருன்னா, இவங்க இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டதை ஆண்டவரோட இயேசு நாமத்தில் உள்ள வல்லமையை பயன்படுத்துகிறாங்களான்னு பார்க்கறதுக்காக போய் அவர் படுத்துக்கிட்டார். இவங்க என்ன பண்ணல, பயன்படுத்தலை, நேராக இயேசுக்கிட்ட போயிட்டாங்க. இயேசு சொல்கிறார், என் நாமத்தில் வல்லமை இருக்குது, அந்த வல்லமையை நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். நீ என்ன பண்ணியிருந்துருக்கணும், புயலை பார்த்து புயலே இறையாதேன்னு யார் சொல்லியிருந்துருக்கணும், சீஷர்கள் சொல்லியிருந்துருக்கணும். அட்லீஸ்ட் இந்த முந்திரி கொட்டை பேதுருவாத என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். ஏன்னா எல்லாத்துக்கும் முந்திரி முதல்ல வர்றது யாராக தான் இருப்பார், பேதுரு வந்திருப்பார். யார், அவரும் என்ன பண்ணல, சொல்லலை. அதனால தான் இயேசு கேட்குறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீங்க, ஏன் பயப்பட்டீங்க? அடுத்து கேட்குற விஷயம், உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? இந்நேரத்துக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் தானே சால்வ் பண்ணியிருக்கணும். இந்நேரத்துக்கு இந்த பிரச்சனையை இயேசு நாமத்தினால என்ன பண்ணியிருந்துருக்கணும், அடக்கி இருந்திருக்கணும். நீங்கள் ஏன் பயந்தீங்க? இப்போ ஆண்டவர் உங்களையும் பார்த்து கேட்குறாரு, ஏன் பயந்தீங்க? உங்களுக்கு வசனம்லாம் கொடுத்துட்டாருல ஆண்டவர், உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரா இல்லையா? அவர் உங்களோட இருப்பேன்னு சொல்லிட்டாரா இல்லையா? இப்போ ஏன் பயந்தீங்க? பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து கேளுங்க, எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் பயந்தீங்க? எல்லா வாக்குத்தத்தமும் கொடுத்ததுக்கப்புறம் ஏன் பயந்தீங்க? ஏன்னா இயேசு என்ன, நான் சொன்னேன், அவர் ட்ரெயின் பண்ணுறார். அடுத்து செய்ய போகிற ஊழியத்துக்கு என்ன பண்ணுறாரு, ட்ரெயின் பண்ணுறாரு. ஏன்னா இயேசு என்ன பண்ண போகிறார், அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். அவர் போனதுக்கப்புறம் இவங்க தான் என்ன பண்ணணும், இந்த ஊழியத்தை செய்யணும். ஒரு தரையும் இயேசு போய் மேலே கீழே இறங்கி வாங்கன்னு என்ன பண்ண முடியாது, கூப்பிட முடியாது. அவரோட நாமத்தில் வல்லமை இருக்கு, அந்த நாமத்தில் அவர் கொடுத்துருக்க வல்லமையை எடுத்து என்ன பண்ணணும், பயன்படுத்தி அவங்க செய்ய வேண்டிய காரியங்களை இவங்க செய்யணும். அதை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்த்த இடத்துல இவங்க அதை செய்யாமல் போனதுனால அவர் கேட்குறாரு, ஏன் இப்படி பயந்தாங்கொழியில் இருக்கீங்க? இவ்வளோதான் விசுவாசமா உங்களுக்கு, இவ்வளோதான் விசுவாசமா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறார். ஒரு சின்ன புயல் வந்தோடனே இப்படி ஆடி போயிட்டீங்களே, ஒரு சின்ன புயலே உங்களை என்ன பண்ணிடுச்சு, இந்த ஆட்டம் ஆட்டிருச்சு. ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் பயப்படுறீங்க? இவ்வளோதான் உங்கள் விசுவாசமா? அடுத்த வசனம், மைக் மைக் மைக். நாற்பது 41. அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர்கள் மிகவும் பயந்து காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இதை நல்லா ஒரு கவனிங்க. இப்போ யாரை பார்த்து பயப்படுறாங்க? இயேசுவை பார்த்து பயப்படுறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசுவை பார்த்து இயேசு மேலே உள்ள பயம் இருந்தால், தேவனுக்கு உண்டாகிற பயம் நம்ம கூட இருந்துச்சுன்னா, வேறு எதை பார்த்து நம்ம பயப்பட மாட்டோம். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவருக்கு பயப்பட வேண்டிய பயம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா, வேறு யாரை பார்த்தும் எந்த ஒரு புயலை பார்த்தும் நம்ம பயப்பட மாட்டோம். இங்கே தலைகீழ நடக்குது. முதல்ல என்ன பண்ணாங்க, உலகத்தை பார்த்து பயந்துட்டு
இப்போ இயேசுவை பார்த்து பயப்படுறாங்க. முதல்ல இயேசு இருக்கிறாரு, அவர் மேலே உள்ள நம்பிக்கையில், அவருக்கு மேலே உள்ள பயத்தில் இயேசு இருக்கிறாருன்னு பயந்துருந்தாங்கன்னா அந்த புயலை பார்த்து பயந்துருக்க மாட்டாங்க. ஆமேன், ஆமேன். இயேசு நம்மளோடு இருக்கிறார், அவர் மேலே நம்மளுக்கு அன்பு இருக்குது, அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு மேலே உள்ள அந்த ரெஸ்பெக்டில் நம்ம அவருக்கு மேலே உள்ள ஒரு பயம் நம்மளுக்கு இருக்க தான் செய்யணும். அவனோட அப்பா தான், ஆனால் அவர் மேலே எனக்கு பயமே இல்லைன்னு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவர் நீதி உள்ளவர். அவர் நீங்கள் தப்பு செஞ்சீங்கன்னா உதைக்க தான் செய்வார். தப்பு செஞ்சு உதைக்காமல் விட்டாதான் அவர் நீதி இல்லாதவர். வாங்கினாதான் சில நேரத்தில் சரியாகும். அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். அது பைபிளில் வசனமாக போட்டிருக்கணும்னு நினைக்கிறது. சில நேரங்களில் நம்ம வாங்கினாதான் சரிப்பட்டு வருவோம். அதனால அந்த பயம் இருக்க தான் செய்யும். வாங்கக்கூடாதுன்னே பயந்தே நான் நிறைய விஷயம் சின்ன வயசில் பண்ணாமல் இருந்திருக்கேன். ஏன்னா செய்யும் போது அந்த செய்கிற விஷயத்துக்கு எனக்கு பயம் இருக்காது, ஆனால் அதுக்கப்புறம் வாங்குற அடிக்கு பயம் இருக்கும். அதனால என்ன பண்ணுவேன், இந்த விஷயத்தை செஞ்சு அந்த அடி வாங்குறதுக்கு நான் செய்யாமே இருக்கலாம்னு என்ன பண்ணுறது, விட்டுறது. அந்த பயம் நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து அந்த பயம் நம்மளுக்குள்ளே இருந்துச்சுன்னா வேற யாரை பார்த்தும் பயப்பட மாட்டோம். ஆமேன். இப்போ அதே ஆண்டவர் மேலே உள்ள பயம் நம்மளுக்கு இல்லைன்னா யாரை பார்த்து வேணாலும் பயப்படுவோம். ஒரு பூனை ஓடினாலும் பயப்படுவோம். கருப்பு பூனை எனக்கு எதிராக ஓடிடுச்சு, அதுக்கு எதாவது சாப்பாடு கிடச்சிரும் ஓடிருக்கு. உங்களுக்கு என்ன வந்துச்சு? எதை பார்த்து வேணாலும் பயப்படுறது. ஏன்னா ஆண்டவர் மேலே பயம் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. அதே அடுத்த அதிகாரம். அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதிரேனுடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவில் இருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் பிரேத கல்லைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். போதும். இப்போ அடுத்த அதிகாரம் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லுதுன்னா, அவர் எங்க பண்ணிட்டாரு, பின்பு கலிலேயாவுக்கு எதிரே உள்ள அந்த இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். இப்போ நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது கலிலேயாவிலேருந்து மாறி எங்க வந்துட்டாரு, இன்னொரு அக்கறைக்கு வந்து சேர்ந்துட்டார். அங்கே வந்து சேர்ந்தோடனே யார் வரா, ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன் வரான். இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. கலிலேயான்றது யூதேயா நாட்டுக்குள்ள உள்ள ஒரு இடம். அப்படின்னா என்னன்னா அங்கே உள்ளவங்க எல்லாரும் யாரு, யூதர்கள். இப்போ இயேசு என்ன பண்றாரு, யூதர்கள்ல இருந்து முதல் முறையா வெளியில போறாரு ஊழியம் செய்யறதுக்கு. எங்க போறாரு, இன்னொரு தேசத்துக்கு என்ன பண்றாரு, போகிறார். இவ்வளோ நாள் நம்ம என்னதான் இது வரைக்கும் என்னதான் யோசிச்சுட்டு இருந்தோம், வந்த சுவிசேஷம் இயேசு யாருக்காக தான் வந்தாரு, யூதர்களுக்காக மட்டும்தான் வந்தாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்ததை இப்போ இயேசு மாத்தி அவர் எங்க போறாரு, இப்ப வெளியே போறார். யூதேயாவை விட்டு வெளியே போறார். புறஜாதிகளுக்கிட்ட என்ன பண்றாரு, சுவிசேஷத்தை கொண்டு போறார். கொண்டு போகும்போது இப்ப இது ஒரு சிம்பிள், இது நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஏன்னா அவர் போனதுக்கு அப்புறம் இந்த இதே 12 சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, யூதேயால மட்டும் ஊழியம் செய்ய மாட்டாங்க, உலகெங்கும் என்ன பண்ணுவாங்க, போவாங்க. இது ஒரு சிம்பிளைஸ் பண்ணி ஒரு காட்டுறாரு. இங்க பாருங்க, இதே மாதிரி தான் நீங்க வெளியில போகும்போது புயல் அடிக்கும். நீங்க ஊழியத்துக்குன்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க உங்க சபைக்குள்ளேயே ஊழியம் செய்யறது ஈஸி. சபையை விட்டு வெளியில போகும்போது என்ன நடக்கும், புயல் அடிக்கும், காற்றடிக்கும், எல்லாமே நடக்கும். ஆனா சுவிசேஷம் சொல்ல வேண்டியது, போய் சேர வேண்டியது நம்மளுடைய கடமை. என்னதான் புயல் அடித்தாலும் போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துதான் ஆகணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு சிம்பிள் தான். ஏன்னா இவங்க என்ன பண்றாரு, அங்க போய் ஒரு பிசாசு பிடிச்ச ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு என்ன பண்றாரு, ஒரு ஹீலிங், ஒரு டெலிவரன்ஸ் அந்த இடத்துல என்ன பண்ணுது, அங்க நடக்குது. அவன் யூதர் கிடையாது, அவன் யாரு, அவன் வெளியாள். அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. இப்போ என்னன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள்ல, இயேசுவோட நாட்களுக்கு அப்புறம் இதே 12 சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி உலகெங்கும் போய் அற்புதங்கள் அடையாளங்களும் இயேசு நாமத்தினால செய்வாங்க. அதை செஞ்சு காட்டுறதுக்காக இவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, இங்க பாரு இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும், இதுக்காக தான் உன்னை நான் இப்பயே ட்ரெயின் பண்றேன். ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே நம்ம போட்டை ஆடுனுச்சுன்னா, போட்டை ஆடுறது பிரச்சனை இல்லை, உள்ள இருக்கிற நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்பட கூடாது. இதை இப்படியும் யோசிக்கலாம். நம்ம கப்பல்ன்றது நம்மளுடைய சபை. நம்ம சபைக்குள்ள யார் இருக்கிறா, இயேசு இருக்கிறார், வேற யார் இருக்கிறா, நம்மளும் சபைக்குள்ள தான் இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த சபையை எடுத்துக்கொண்டு போய் உலகத்தில் என்ன பண்றோம், சுவிசேஷத்தை சொல்றதுக்காக வெளியில போறோம். உலகத்துக்குள்ள போகும்போது உலகம் என்னவா இருக்கு, இந்த கடலாக இருக்குது. அந்த கடல் என்ன பண்ணும், நம்மளுடைய போட்டை ஆட்டும். போட்டை ஆட தான் செய்யும். சுவிசேஷம் சொல்லும் போது அவ்வளோ ஈஸியாக நீங்கள் போய் சொல்லி பாருங்களேன், ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போய் பாருங்களேன், அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இப்போ அது இந்த காலத்தில் சுவிசேஷம் சொல்ல முடியுமா, முடியாது. பயங்கர பிரச்சனை வரும். அந்த போட் என்ன பண்ணும், கண்ணாம்னான்னு ஆடும்.
நான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஆடும் போது நீ ஸ்டெடியாக இருக்கிறியா, உள்ள பயப்படாமல் இருக்கிறியான்றது தான் கேள்வி. நான் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போதெல்லாம் நான் 100 மீட்டர்ஸ் ரன்னிங் ஓடுவேன். இப்போ பார்த்தா ஓடுற மாதிரி தெரியல, என்ன பார்த்தா 100 மீட்டர் ஓடுவேன். காலேஜில் 5 வருஷம் படித்தேன், 5 வருஷமாக நான் தான் சாம்பியன். இது என்ன 5 வருஷம் நான் முடிக்கிற வரைக்கும் யாருமே நான் 100 மீட்டர்ஸில் ஜெயிக்கவே இல்லை. இதில் ஒரு விஷயம் நான் என்னென்னா, சின்ன வயசில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு என்னென்னா, ஓடும் போது என் உடம்பு ஆடும் அசையும் எல்லாம் பண்ணும், ஆனால் என் தலை ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். என் உடம்பு என்ன ஸ்பீடாக ஓடினாலும் என் தலையை நான் என்ன பண்ண மாட்டேன், அப்படி ஓட மாட்டேன். அப்படி ஓடினா என்ன பண்ண முடியாது, ஓடவே முடியாது. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறீங்களோ, உங்கள் உடம்பு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுதோ அந்த அளவுக்கு உங்கள் தலை என்ன பண்ணணும், ஸ்டேபிளாக இருக்கணும். அதை நான் எங்கேயோ கற்றுக்கிட்டேன். அதனால் அதை என்ன பண்ணணும், நான் ஓடும் போதெல்லாம் எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், அந்த தலையை ஆட்டாமல் ஓட ட்ரை பண்ணுவோம். அப்படியே தலை மட்டும் இருக்கும், உடம்பு மட்டும் ஓடிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, என்னோட கண் கரெக்டாக தெரியும், நான் எவ்வளோ தூரம் போக வேண்டியதுன்னு தெரியும், நான் எவ்வளோ ஸ்பீடில் ஓடுறதுன்னு தெரியும். என் மூளைக்கு என்ன பண்ணாது, அதிர்வு இருக்காது. அப்போ என்ன பண்ணலான்னா, நான் மற்றவங்களோட நான் வேகமாக என்ன பண்ண முடியும், ஓட முடியும். சில நேரங்களில் நம்ம தலை என்ன பண்ணணும், உடம்பு ஆடும், ஆனால் தலை என்னவாக இருக்கணும், ஸ்டேபிளாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், ஸ்டெடியாக இருக்கணும். உடம்பு ஆட தான் செய்யும், உடம்பு ஓடுற ஓட்டத்துக்கு என்ன பண்ணும், ஆடும். ஆனால் தலை என்னவாக இருக்கணும், ஸ்டெடியாக இருக்கணும். ஏன்னா தலையில் என்ன இருக்குது, உள்ள மூளையில் என்ன இருக்குது, ஆண்டவருடைய வசனம் இருக்குது. ஆண்டோட வசனம் இருக்கிறதுனால என் உடம்பு ஆடினாலும் என் தலை போக வேண்டிய இடத்துக்கு நேராக என்ன பண்ணும், என் கண்களை காட்டிக்கிட்டே இருக்கும். என் கண் என்ன பண்ணும், நேராக நான் போக வேண்டிய இடத்த பார்த்து போயிட்டே இருப்பேன். என் உடம்பு ஓடும் ஆடும். நான் சில நேரத்தில் ஓடும் போது இந்த ஸ்பைக் ஷூ போட்டுட்டு ஓடுவோம். ஓடும் போது என்ன ஆகும்னா, என் கால் ஓடுற அந்த இதில் என்ன பண்ணிடும், அந்த ஸ்பைக்னா அந்த முள் இருக்கிறதுனால கால் அப்படி தரையில் வைக்கும்போது அந்த முள் உள்ளே போய் தான் நம்மளுக்கு அந்த கிரிப்பு கிடைக்கும். அதை ஓடும் போது என்ன ஆகும்னா, சில நேரத்தில் இந்த கால், இந்த பின்னாடி கால் இப்படி எடுக்கும் போது இந்த காலில் அடிச்சிடும். அப்போ அந்த முள் அப்படியே என் சதையில் அப்படியே கீறிடும். ரத்தம் என் கால்லேருந்து பின்னாடி ஓடுறது எனக்கு தெரியும். சில நேரங்களில் ரொம்ப காம்படிட்டிவாக பக்கத்துலேயே ஓடி வந்தாங்கன்னா, நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் ஓடும்போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5% நம்ம ஓடுவோம். அப்போ ஓடும் போது என் கால் அப்படி அடிக்கும் போது என் கால்லேருந்து பின்னாலேருந்து அந்த ரத்தம் ஓடி என் சாக்ஸ்குள்ளே போகிறது வரைக்கும் எனக்கு தெரியும். 3-4 இடத்துல வெட்டிடும். ஆனாலும் என் காலில் ரத்தம் ஓடும், 2 காலையும் வெட்டிடும். எப்படி இருந்தாலும் இந்த காலம் வெட்டும், அந்த காலம் வெட்டிடும், 2 காலையும் ரத்தம் வரும். ஆனாலும் நான் அந்த ரேஸை முடிக்கிற வரைக்கும் அதை பற்றி கவனிச்சிக்க மாட்டேன். ஏன்னா என் தலை எங்கே இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. என் காலில் ரத்தம் ஓடிட்டு இருக்கும், என் சாக்ஸ் நினையும், அப்படியே எனக்கு தெரியும். நல்லா அந்த காலில் அப்படி ரத்தம் ஒழுகி சாக்ஸுக்குள்ளே ரத்தம் போகும். நான் ஆனால் ஓடி முடிக்காமல் ஐயா அப்பா அப்படின்னு நான் இது வரைக்கும் என்ன பண்ணதில்லை, நின்னதே இல்லை. ஏன்னா இதெல்லாம் சின்ன வெட்டு, இதெல்லாம் தாங்குற அளவுக்கு என் தலையில் என்ன இருக்குது, இந்த வழியெல்லாம் தாங்குற அளவுக்கு எனக்கு ஸ்டெடியான மண்டை இருக்குது. இப்போ இதை தான் ஆண்டவர் நம்ம ஊழியத்துலையும் எதிர்பார்க்குறார். இந்த சின்ன சின்ன வெட்டுக்கு, சின்ன சின்ன புயலுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தோம்னா ஓடி முடிக்க முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. ஆமேன், ஆமேன். 18ஆம் தேதி சொல்லணும்னு நினச்சேன், அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுக்க. ஏன்னா 18ஆம் தேதி நாங்கள் வர 18ஆம் தேதி இன்னும் 3 நாள் இருக்குது. 18ஆம் தேதி போன வருஷம் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், ஒரு கிறிஸ்மஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்தியிருந்தோம். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் கூட போட்டிருந்தோம். பார்ட்டின்னு ஒன்று நடத்தினோம். என்ன நடத்தினோன்னா, வெளியில் ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சி, ஏன்னா இங்கே சபையில் வச்சா பிள்ளைங்க யாரும் வரமாட்டாங்கன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணுவோம், கல்யாண மண்டபத்தை வச்சு கிறிஸ்மஸ் ப்ரேயர்லாம் வைக்கல, கிறிஸ்மஸ் பார்ட்டின்னு போட்டோம். எல்லா பசங்களும் பார்ட்டி நினச்சிக்கிட்டாங்க. நினச்சிட்டு என்ன பண்ணிட்டானுங்க, காலேஜ்லலாம் நாங்கள் என்ன பண்ணோம், ஃபுல்லாக நோட்டீஸ்லாம் கொடுத்தோம். கிட்டத்தட்ட 150 பிள்ளைங்க கிட்ட வந்திருப்பாங்க, 150க்கு மேலே இருந்திருப்பாங்க. ஆல்மோஸ்ட் 150 பிள்ளைங்க வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 150 பேரில் எனக்கு தெரிஞ்சு 130 பேர் இது வரைக்கும் ஒரு தடவை கூட இயேசுவை பற்றி சுவிசேஷம் கேட்காத பிள்ளைங்க, இது வரைக்கும் சபைக்கு வராத பிள்ளைங்க. அப்படி வந்த உடனே நாங்கள் என்ன பண்ணோம், போன வருஷம் நடந்தது சொல்கிறேன். வந்தோடனே நாங்கள் நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு, நம்ம பசங்கள்லாம் டான்ஸ் ஸ்கிட் எல்லாம் பண்ணாங்க. நான் கொஞ்சம் நேரம் பேசி முடிச்சு நான் பேசும்போது சொன்னேன், வெளியில் நாங்கள் பைபிள்ஸ் வச்சுருந்தோம், இந்த புதிய ஏற்பாடு வச்சுருந்தோம், 30 புதிய ஏற்பாடு வச்சுருந்தோம். ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு 3 10 வச்சுருந்தோம். வச்சுட்டு நான் சொன்னேன், உங்களை யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க, நீங்கள் போகும்போது வேணும்னா நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நான் சொன்னேன். 30 பைபிளும் போயிடுச்சு. பிள்ளைங்க 30 பைபிளையும் என்ன பண்ணிட்டாங்க, எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பைபிளே இல்லை, போயிட்டாங்க. நல்ல ஒரு சக்ஸஸ். பார்த்தா நம்ம எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியுமோ அவங்ககிட்ட என்ன பண்ணியாச்சு, பிள்ளைங்கிட்ட சொல்லியாச்சு. சரி, போன வருஷம் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணோம், 18ஆம் தேதிக்காக நான் பிளான் பண்ணேன். இன்னும் 3 நாளில் 18ஆம் தேதி வருது. 18ஆம் தேதி பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் 3 வாரமாக அதுக்கு பிளானிங் மீட்டிங் நடத்த ட்ரை பண்ணுறோம். மீட்டிங் நடத்தல,
அந்த மீட்டிங்க்கு பிளான் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் நடத்த எத்தனை வாரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்? 3 வாரமாக ட்ரை பண்ணிருக்கோம், இன்னை வரைக்கும் நடத்த முடியல. முந்தா நேற்று சரியான மழை. ஃப்ரைடே மீட்டிங் வச்சுருந்தோம். சரி, ஃப்ரைடேவாது நம்ம பிளானிங் மீட்டிங் வச்சு இந்த மீட்டிங் எப்படியாவது நடத்தினோம். ஃப்ரைடே மீட்டிங் வச்சா ஃப்ரைடே ஊற்றுன்னு மழை ஊற்றுது. யாராலையும் மீட்டிங்க்கு வர முடியல. நான் சொன்னேன், டெபிட்டை சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சரி விட்டுருமா, கேன்சல் பண்ணிடுவோம், இவ்வளோ மழை பெஞ்சா என்ன பண்ணுவோம், மீட்டிங் நடத்த முடியாது, பிள்ளைங்களும் யாரும் வரமாட்டாங்க. நான் எப்போ அவள்கிட்ட மீட்டிங்கை கேன்சல் பண்ணிடுவோன்னு சொன்னனோ அப்போ மழை நின்றுச்சு. சொல்லி முடிச்சா மழை நின்றுச்சு. பாருங்க வெயில். ஃபோனில் எடுத்து பார்த்தா அடுத்து 10 நாளைக்கு ஃபுல்லாக 90% மழைன்னு போட்டிருக்கு. 90% மழையை பாருங்க வெளியில். 90% மழை பெய்யணும் என்ன பண்ணிருக்கு போட்டிருக்கு. ஒரு சொட்டு மழை பெய்யல. இன்னைக்கு காலைல நான் செய்தி கொடுத்துருக்கும் போது ஆண்டவர் எனக்கு அதை ஞாபகப்படுத்துறாரு. இந்த மழையை பார்த்தே நீ பயந்து மீட்டிங்கை என்ன பண்ணிட்ட, கேன்சல் பண்ணிட்ட. அப்போ இந்த செய்தி யாருக்கு? எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் சேர்த்து தான். எல்லாரும் என்ன பச்சிரிக்காதீங்க. இந்த மழையை பார்த்தே என்ன பண்ணிட்ட, பயந்துட்டியே. அதனால் யூத் லீடர்ஸ், யூத் பிள்ளைங்களாம் நம்ம ஆராதனை முடிஞ்சோடனே நம்மளுக்கு எல்லாருக்கும் பிளானிங் மீட்டிங், ஓகேவா? எல்லோரும் ஓடிடாதீங்க. நம்ம கண்டிப்பாக 18ஆம் தேதி நடத்த போகிறோம். ஆமேன், ஆமேன். இதை பார்த்தெல்லாம் பயப்படுற ஆட்கள் நம்ம இல்லை. 10 பேர் வந்தாலும் சரி, 2 பேர் வந்தாலும் சரி, நம்ம சொல்ல வேண்டியதை சொல்ல தான் போகிறோம். ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். அதுக்கு தேவைகளாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக சந்திப்பார். எனக்கு ஒன்றும் பயமே கிடையாது. இது வரைக்கும் நாங்கள் இத்தனை மீட்டிங் நடத்தியிருக்கோம். சர்ச்சிலேருந்து ஒரு பைசா எடுக்காமல் நம்ம இவ்வளோ நாள் நாங்கள் மீட்டிங் நடத்தியிருக்கோம். ஆண்டவர் அதுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஏன்னா நாங்கள் ஊழியத்தை கொடுக்கறதுனால நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் என்ன பண்ணல, குறைந்து போகவே இல்லை. நாங்கள் எப்போல்லாம் ஊழியத்தை கொடுக்குறோமோ அப்போல்லாம் ஆண்டவர் நாங்கள் 10 கொடுத்தா ஆண்டவர் எங்களுக்கு 1000 கொடுத்துட்ருக்கிறார். அதனால் நாங்கள் அதை இதுக்காக நாங்கள் இன்னும் ஏதாவது கொடுக்கணும்னா எனக்கு சந்தோஷம்தான். இன்னும் ஆண்டவருக்காக என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். கொடுக்க ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, திருப்பி தானே தர்றாரு. திருப்பி கொடுப்போம். திருப்பி கொடுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதம் பெருகிட்டே போவோம். ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சோண்டு மழை பெஞ்சோடனே என்ன மாதிரி மீட்டிங் வேண்டாம், கேன்சல் பண்ணிடுவோம். நான் யோசித்தேன், ஒரு கல்யாண மண்டபம் எடுக்கணும், கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும், கொஞ்சம் பிள்ளைங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அடித்து என்ன பண்ணணும், அனுப்பணும், கொஞ்சம் வரவங்களுக்கெல்லாம் ஆட்டோ காசு இது அதுன்னு கேட்பாங்க. எப்படியும் பார்த்தா ஒரு 50,000லேருந்து 60,000 வரைக்கும் செலவாகும். கிறிஸ்மஸ் டைமில் அவ்வளோ காசும் இல்லை. துணி வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இதில் கல்யாணம் வர காசும் இல்லை. சரி, மழை பெய்யுது, மழையை ஒரு காரணமாக வச்சு என்ன பண்ணிடுவோம், மீட்டிங்கை நிறுத்திடுவோம்னா. ஆண்டவர் இன்னைக்கு காலைல நான் செய்தி கொடுத்துருக்கும் போது சொல்கிறார், இதுக்கே பயந்தா என்ன பண்ண முடியும்? அதுதான் சில நேரத்தில் செய்தி எடுக்கும் போது ஆண்டவர் பேச மாட்டார், செய்தி கொடுக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட பேசுவார். 18ஆம் தேதி மீட்டிங் கண்டிப்பாக உண்டு. பரவாயில்ல, ஒரு 2 பேர் ஆமேன்னு சொன்னீங்க, உங்களை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதிரி புயலுக்கெல்லாம் பயந்தோம்னா ஊழியம் செய்ய முடியாது. ஆமேன், ஆமேன். சும்மா காத்தடிக்கிறதுக்கு மழை பெய்யறதுக்கெல்லாம் பயந்தா ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் சீஷனாக அழைத்திருக்கிறேன், உன்னை வேடிக்கை பார்க்குறவனாக அழைக்கவில்லை. ஆமேன். வேடிக்கை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, சீஷர்கள் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கொஞ்சம் சீஷர்களை வச்சு தான் ஆண்டவர் உலகத்தையே ரசித்தார். ஆமேன். உலகத்துக்கே சுவிசேஷத்தை அந்த கொஞ்சம் சீஷர்களை வச்சு தான் என்ன பண்ணார், ஆண்டவர் செஞ்சார். அதை நம் மத்தியில் ஆண்டவர் கண்டிப்பாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். எத்தனை பேர் இந்த படகுல வரணும்னு விரும்புறீங்க? புயல் வரும், தலைமையிலேயே தண்ணி ஊற்றும். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்கலாமா? சில நேரங்களில் பயம் அதிகமாகும். சில நேரங்களில் இந்த புயலை விட்டு நான் தப்பிக்கவே முடியாதுன்னு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இக்கரையை விட்டு நான் அக்கறைக்கு உன்னை கொண்டு போகிறதோட காரணம், அங்கே யாருக்கோ இயேசு தேவைப்படுகிறான். ஆமேன். உங்களை இந்த புயல் வழியால் கூட்டு போகிறதுக்கு காரணம், உங்களை கொண்டு ஒரு அற்புதத்தை அந்த இடத்துல செய்ய போகிறான். ஆண்டவர் சொல்றார், உங்களை வைத்து நான் உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க விரும்புகிறேன். எத்தனை பேர் அது விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த புயலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், எல்லாம் கண்களை மூடிக்கொள்ளலாமா? இந்த புயல் உங்களை அடித்து உங்களை நொறுக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், புயலின் மத்தியில் நான் இருக்கிறேன். புயலின் மத்தியில் ஓம் படகுல நான் இருக்கிறேன்.
அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் வானத்துக்கு நேராக உயர்த்தி, வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீ நேற்றும் என்றும், நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நேற்றும் என்றும் என்றும், நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். எல்லாரும் சொல்லாமா? காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். மறுபடியும் சொல்லுங்க, காலங்கள் மாறலாம், காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்குரைத்தவரே வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஓ, அப்படியே கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை செலுத்தலாம். ஆமென். ஆண்டவரே, எங்களுக்கு வல்லமையை தருகிற தெய்வம் நீர் ஆண்டவரே. வாக்குரைத்த தேவன், ஒரு நாளும் வாக்கு மாறாதவராய் இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய படகு அக்கறையை போய் அடைகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எந்த ஒரு பிரச்சனையும் ஆண்டவரே, எந்த ஒரு புயலும் எங்களை நடுக்கடலிலே எங்களை நிற்க வைக்காது ஆண்டவரே. அப்பா, ஏனென்றால் நீங்கள் எங்கள் படகுல இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சேர வேண்டிய இடத்தை நாங்கள் சேருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகளாக இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்தி, வாக்குரைத்தவர்.